இன்னைக்கு ஒரு வீட்டில் அதிகமாக தொகை செலவாகிறது எங்கன்னு பார்த்தா குழந்தைங்களுடைய கல்வி செலவு தான் இருக்குன்னு பெரும்பாலானவங்க சொல்றாங்க. வெளிநாடுகளில் கூட குழந்தைகளுடைய கல்விக்கு இவ்வளவு தொகை செலவு செய்யப்படுறதில்ல அப்படின்னு ஒப்பிட்டு அறிக்கைகள் கூட வெளிவருது. குறிப்பா மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான் இது பெரிய சுமையா இருக்கு. நகர்ப்புறங்கள்ல குழந்தைகள் 6 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் வளர்க்கறதுக்காக அவங்களுடைய படிப்பு செலவு உட்பட எல்லா செலவும் சேர்த்து தோராயமா 45 இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த பணம் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்பவே அதிகம். 10 வருஷம் சம்பளமான இந்த தொகையில ஒரு வீடே வாங்கலாம். ஆனா குழந்தைகளை திறமையா வளர்க்க வேண்டிய கடமையும் பெற்றோர்களுக்கு இருக்கிறதுனால இந்த செலவை செய்ய வேண்டியிருக்கு. குறிப்பா இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தா வருஷத்துக்கு 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது. இது போக ஸ்பெஷல் கிளாஸ், டான்ஸ் பிராக்டிஸ், ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்தா அதுக்கு வருஷத்துக்கு 25,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. இதையெல்லாம் இன்னைக்கு பேரண்ட்ஸ் பார்த்துட்டு நாங்க ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டியில படிச்ச மொத்த காலத்துக்கு கூட இவ்வளவு செலவு ஆகலன்னு புலம்புறாங்க. அதாவது ஒரு குடும்பத்தோட மொத்த வருமானத்துல 50% அதிகமான தொகை இதுக்கே செலவாகுது. அரசு பள்ளிகள்ல இலவச கல்வி கிடைச்சாலும் கூடுதல் வசதிகள் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு பெரும்பாலானவங்க அரசு பள்ளிகளை தவிர்க்கிறாங்க. நிதி ஆலோசகர்கள் இந்த விஷயங்கள் குறித்து சில ஆலோசனைகளை சொல்றாங்க. குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க தலையிலேயோ அல்லது நம்ம தலையிலேயோ கடன் சுமையை ஏற்றிடக்கூடாதுன்னு குறிப்பிடுறவங்க கல்வி சார்ந்து மன ரீதியாகவும் தெளிவான திட்டமிடலோடும் முடிவெடுக்க அறிவுறுத்துறாங்க. அதுபோல குழந்தைகளுடைய கல்விக்காக, எதிர்காலத்துக்காக முன்னமே திட்டமிட்டு சேமிக்கவும் முதலீடு செய்யவும் அறிவுறுத்துறாங்க. உங்க அட்வைஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.